அனல் கக்கும் பார்வை, எதையும் எதிர்க்கும் துணிவு, ஓங்கி ஒலித்த சிங்கத்தின் கர்ஜனை குரல், கம்பீரமான தோற்றம் என மண்ணுலகில் வலம் வந்தவர் விண்ணாள சென்றார். மறைந்த கேப்டன் விஜயகாந்த் உடலுக்கு மத்திய அரசு சார்பில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேரில் அஞ்சலி செலுத்தினார். பிரதமர் மோடி அறிவுறுத்தியதன் பேரில் தமிழகம் வந்து நேரில் அஞ்சலி செலுத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் உடன் வந்திருந்து மறைந்த கேப்டன் விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய நிர்மலா சீதாராமன் அவரது மனைவி பிரேமலதா, மகன்கள் விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன், மைத்துனர் சுதீஷ் ஆகியோருக்கு தனது ஆறுதல்களை தெரிவித்துக் கொண்டார். அப்போது பிரேமலதா விஜயகாந்தின் கைகளை இறுக பற்றிக் கொண்டு ஆறுதல் கூறி தேற்றிய நிர்மலா சீதாராமன் அவருடன் சிறிது நேரம் உரையாடி விவரங்களை கேட்டறிந்தார். பின்னர் மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து கைகள் கூப்பி வணங்கி இறுதி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் உடலுக்கு மலர் வளையம் வைத்து இறுதி மரியாதை செலுத்தினார். விஜயகாந்தின் மறைவு செய்தி அறிந்து பிரதமர் மோடி மிகவும் வருத்தமடைந்ததாகவும், துக்கத்தில் பங்கெடுக்க மத்திய அரசு சார்பாக தன்னை பிரதமர் மோடி அனுப்பி வைத்ததாகவும் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். மறைந்த செய்தி கேட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உடனடி ட்விட்டர்ல அவர் மெசேஜ் போடுறத தவிர உடனடியா நீ கிளம்பி போகணும், மத்திய அரசின் சார்பா அந்த குடும்பத்தை சந்திக்கணும், அவங்க தொண்டர்கள் எல்லாரையும் சந்திக்கணும், இந்த துக்கத்துல நம்மளும் பங்கேற்கணும், அங்கேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு கிளியரா ஒரு கைடன்ஸ் கொடுத்தாங்க. அதனால உடனே கிளம்பி வந்து இந்த மனசுக்கு ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய இந்த கூட்டத்துல கலந்து கொள்கிறேன். மக்களுக்கு உதவக்கூடிய நல்ல தலைவரை நாம் இழந்து விட்டோம் எனவும், விஜயகாந்த் மிகவும் இளகிய மனம் கொண்டவர் என குறிப்பிட்ட மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவரது பண்புகளை போற்றி பேசினார். எல்லாரும் மனிதர்கள் தான், எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, எல்லார் கஷ்டமும் நம்ம உணர்ந்து அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனித நேயத்தோட இருந்த ஒரு அரசியல்வாதி. அரசியல்ல இந்த மாதிரி மனித நேயத்தை டெய்லி அவருடைய வாழ்க்கை முறையாக கொண்ட ஒரு அரசியல் தலைவரை நம்ம பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு குணம் இருந்த ஒரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை. அற்புதமான மனிதர், ஏழை பங்காளி என மறைந்த கேப்டன் விஜயகாந்த் குறித்து புகழாரம் சூட்டிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அற்புதமான அரசியல் தலைவராக இருந்து தமிழகத்தில் புதிய அரசியலுக்கு முயற்சி எடுத்தவர் எனவும் பாராட்டி பேசினார். அற்புதமான மனிதன், ஏழைகளுடைய பங்காளராக இருந்து தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படி வாழ வேண்டும் என்று அனைவருக்கும் காட்டிவிட்டு அவருடைய ஆன்மா இன்று ஆண்டவனுடைய நிழலிலே இளைப்பாற சென்றிருக்கிறது. இந்த துக்ககரமான நேரத்தில் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் நம்மளோடு இல்லை என்பதை நம்முடைய மனம் ஏற்க மறுக்கிறது. ஒரு சாதாரண குடும்பத்தில் சாதாரண மனிதனாக பிறந்து தென்னிந்திய சினிமாவிலே கோலோச்சி அரசியல் உலகத்தில் தமிழகத்தில் இரண்டு ஆளுமைகள் இருக்கும் பொழுது மக்கள் மூன்றாவதாக ஒரு தலைவருக்கு தன்னுடைய அன்பையும் அரவணைப்பையும் கொடுப்பார்கள் என்பதை நமக்கெல்லாம் காட்டி ஒரு அற்புதமான அரசியல் தலைவராக இருந்து தமிழகத்திலே ஒரு புதிய அரசியலுக்கு முயற்சி எடுத்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய அன்பை முழுமையாக பெற்று 2014 தேர்தலில் மோடி ஐயா அவர்கள் நம்முடைய பிரதம மந்திரி வேட்பாளராக இருந்த பொழுது தன்னுடைய முழு ஆதரவையும் கொடுத்து பிரதமரோடு நின்றவர் நம்முடைய கேப்டன் ஐயா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.